நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு நல்லா இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சாரு மாயா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்களே, அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. என்னை மன்னிச்சிரு மாயா, உன்னாலலாம் வந்துட்டு இந்த குடும்பம் பாலாகும்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீயே இப்பேற்பட்ட முடிவு எடுக்கும்போது நான் என் மனசை கண்டிப்பாக மாற்றிக்கிட்டேன். இனிமேல் இந்த வீட்டுக்கு நான் கெட்டது மனசால் கூட நினைக்கவே மாட்டேன். இது நான் வந்துட்டு உனக்கு பண்ணி கொடுக்குற சத்தியம் அப்படின்னு சொல்லியே அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்கிறாங்க. இல்லை, எனக்கு வந்துட்டு மனசுன்னு ஒன்று இருக்குது. நீயே இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ வந்துட்டு உன் வாழ்க்கையே தூக்கி எறிஞ்சிருக்க. நான் வந்துட்டு ஏதாவது தப்பு பண்ணணும்னு தோன்றப்போ எனக்கு வந்துட்டு இந்த சத்தியம் தான் ஞாபகம் வரும். அதனால நான் இனிமேல் எந்த ஒரு தப்புமே பண்ண மாட்டேன். என்னால் இந்த குடும்பத்துக்கு ஏதாவது கெட்டது நடக்கும், நீ பயப்படவே பயப்படாத மாயா. நான் இந்த குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு கெஞ்சுறாங்க. சரி சரி விடு அப்படின்றாங்க. நீ இந்த வீட்டுக்கு வாழ வர போகிறவ, நீ வந்துட்டு என்கிட்டலாம் மன்னிப்பு கேட்க வேணாம் அப்படின்னு சொல்ல. இல்லை, நான் வந்துட்டு உங்ககிட்ட ரொம்ப ரூடாக தான் நடந்துக்கிட்டேன். இந்த வீட்டுக்கும் கெட்டது நடக்கணும்னு சொல்லிட்டு நினச்சேன். இனிமேல் அப்படி நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரு வந்துட்டு வெளியில் வந்துடுறாங்க. மாயா மட்டும் ஒரு மாதிரி யோசனையில் நின்றுட்டு இருக்காங்க. வெளியில் வந்த சாரு, அப்பாடா, அந்த மாயா கிட்ட நம்ம எந்த அளவுக்கு நடிக்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரிலாம் அவகிட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டால் தான் இந்த வீட்டில் நம்மளால் நீடிக்க முடியும். இல்லாட்டின்னு வச்சுக்கோ, நம்மளை கூடிய சீக்கிரம் பேக் பண்ணி வெளியில் அனுப்பிச்சிடுவா. இப்போதைக்கு இவளை பகச்சிக்காமல் இருக்கிறதா நமக்கு நல்லது. சை, கண்ணு வேற எரியுது. இந்த கிளிசரின்லாம் போட்டு எப்படித்தான் நடிக்கிறாங்களோ சை அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த சீனில் மாயா வந்துட்டு சீனு கால் பண்ணி பார்க்குறாங்க. ஃபோன் வந்துட்டு போகவே இல்லை. சரி, குமரேசன் அண்ணன் கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தான் கால் பண்ணுறாங்க. அவர் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. என்ன மாயா, கடைசி நேரத்தில் நீ இப்படி கவுத்துட்டே, நீ இப்படி பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. சீனு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல. அண்ணே, என்னோட நிலமை அப்படின்னு அதை நான் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க முடியாது. அதை பற்றிலாம் நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக பேசுகிறேன். இப்போ வந்துட்டு சீனு எங்கே இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு சொல்ல. அவனை தம்மா பார்த்துட்டு வர்றேன் அப்படின்றாங்க. என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்க, குடிச்சிட்டு புலம்பிகிட்டு இருக்கான். சரி வாடான்னு சொல்லி கூப்பிட்டாலும் என்னை கண்டபடி திட்டுறான், வரவே மாட்டான். யார் எனக்கு தேவையில்லை, இங்கேருந்து போங்கன்னு சொல்லிட்டு கத்துறான். நானும் என்ன பண்ணேன்னு தெரியாமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல. எந்த இடம்னா அப்படின்னு கேட்டு மாயா வந்துட்டு அடுத்து பார்க்கறதுக்காக போகிறாங்க சீனுவை. அங்கிட்டு வந்துட்டு சீனு குடிச்சிட்டு நின்று கத்திட்டு இருக்காங்க. நானாக கேட்டேன், அவளே வந்துட்டு ஏற்பாடு பண்ணுவாளாம், அவளே கடைசியில் வேணான்னு சொல்லுவாளா. சும்மா இருந்தவனை சொரிஞ்சு விட்ட கதையா. அவள் தான் லவ் பண்ணுறேன்டா, கல்யாணம் பண்ணிக்கலாம்டா, இப்போ வந்துட்டு இப்படி என்னை ஏமாற்றுவேன் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. எல்லாரும் என்னை இப்படியே ஏமாத்துங்க, என்னை விட்டு எல்லாரும் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீனு பயங்கரமாக குடிச்சிட்டே வந்துட்டு கத்தி கதறிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டு மாயா வர்றாங்க. டேய் சீனு, என்னடா பண்ணிட்டு இருக்க இங்கே உட்காந்து அப்படின்னு சொல்ல. எல்லாம் ஒன்னால தான், உன் ஞாபகமாக நான் பித்து பிடிச்சி அலைஞ்சிட்டு இருக்கேன். பார்த்தேல என்னை எங்கே கொண்டு வந்து நிறுத்திட்ட பாரு. நானும் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்டேன். நீ தானே உங்கள் அப்பா வர வச்சு எல்லா ஏற்பாடும் பண்ண. கடைசியில் என்னை இப்படி நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டேல. மண்டபத்தில் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட தெரியுமா அப்படின்னு சொல்ல. இங்கே பாரு, எங்கள் அம்மா பண்ண தப்ப நானும் பண்ண விரும்பலை அப்படின்னு வந்துட்டு மாயா சொல்கிறாங்க. அதான் நீ ஃபஸ்ட்டே சொல்ல வேண்டியதுனே, எதுக்கு கல்யாணம் ஏற்பாடு வரைக்கும் போய் என்னை ஏமாத்தினேன். இங்கே பாரு மாயா, அன்னைக்கு சொன்னதான் நான் இன்னைக்கு சொல்கிறேன். உன்னை விட்டு வந்துட்டு என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்போ என்ன தான் முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன முடிவு? நீ உன் வாழ்க்கையை பார்த்துக்கோ, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. சாருவை கல்யாணம் முடிச்சுட்டு சந்தோஷமாயிரு. நான் வந்துட்டு இப்படிலாம் பண்ண மாட்டேன். எனக்கு காதலை வந்துட்டு நான் விட்டு கொடுத்துட்டேன், அதுவும் பெரியப்பா காண்டி அப்படின்ற மாதிரி சொன்னதுமே சீனு வந்துட்டு, ஓ சபாஸ், நல்ல முடிவு தான். ஆனால் என்ன வந்துட்டு வேற ஒருத்தியோட வாழுன்னு வந்துட்டு நீ சொல்லக்கூடாது. நீ வேணா என்னை மறந்துட்டு போயிட்டே இரு. அன்னைக்கு ஏர்போர்ட்டில் வச்சு என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கா? நானே உன்னை வேணான்னு சொல்லிட்டாலும் என்னை விட்டு நீ போகாதன்னு சொன்னேன். அதை தான் நான் இப்போ இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கேன். நீ வேணான்னா போயிட்டே இரு, ஆனால் என்றைக்குமே நீ தான் என்னோட மனசில் இருப்ப, இது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா கையில் வந்துட்டு சத்தியம் பண்ணுறாங்க. என்னடா கிறுக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தில் பலார்னு அடிக்கிறாங்க. சீனோட கன்னத்தில் அடிச்சு கொள்ளு, அப்படியே நான் நிம்மதியாக வந்துட்டு செத்து போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட. எனக்கு வீட்டுக்கு போக வழி தெரியும், வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சீனு அங்கேருந்து கிளம்பிட. மாயா வந்துட்டு பின்னாடியே ஓடுறாங்க. அடுத்த சீனில் ரகுராமை தேடி ஜானகி அவங்க வர்றாங்க. என்னங்க ஒரு மாதிரி சந்தோஷத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்ல. அங்கே கோவிலில் நடந்ததை இப்போ நினைச்சாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாயாவை நீ ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தப்போ அவளால் இந்த வீட்டுக்கு கெட்டதான் நடக்கும்னு நினச்சேன். ஆனால் அவள் எப்போ வந்துட்டு அவளோட வாழ்க்கையை விட்டு கொடுத்து நான் தான் முக்கியம், என்னோட குடும்பம் தான் முக்கியம்னு வந்துட்டாலோ, இதுக்கு மேலே எனக்கு வந்துட்டு வேற என்ன வேணும் சொல்லு, அதுவும் என்னோட பொண்ணாவே மாறிட்டா அப்படின்னு சொல்ல ஜானகி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதை வந்துட்டு கொண்டாடுற விதமாக நம்ம நாளைக்கு பொங்க வச்சு கொண்டாடலாம், நீ வந்துட்டு வீட்டில் எல்லார்ட்டும் சொல்லி ஏற்பாடு பண்ணு அப்படின்றாங்க. ஆமாங்க, நானே சொல்லணும்னு நினச்சேன், நீங்களே பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜானகி கிளம்பிடுறாங்க. அவர் மட்டும் பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க மாயா பண்ணதை நினச்சி. அடுத்து வந்துட்டு அடுத்த நாள் காலையில் பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு எப்போவுமே ஒரு வேண்டுதலோட போவோம், இந்த வட்டம் தான் முழு மனசை வந்து நிறைஞ்சு போகிறோம் அப்படின்ற மாதிரி ஜானகி சொல்லிட்டு இருக்க. ஆமாம், மாயாவால் தான் இந்த வீட்டுக்கு பிரச்சனை வரும்னு நினச்சேன், ஆனால் அவளை எல்லா பிரச்சனையும் முடிச்சு வச்சுட்டா அப்படின்ற மாதிரி பாட்டிக்கு சொல்கிறாங்க. அதுக்கு பத்மா பார்வதி எல்லாமே 2 பேரும் சொல்கிறாங்க. ஆமாம், இவ வந்து புதுசில் ஒரே பிரச்சனையாக தான் பண்ணிக்கிட்டு இருப்பா, இப்போ ஏதோ மனசு மாதிரி பண்ணாமல் இருக்கா, அந்த மாதிரி இனிமேல் பிரச்சனை பண்ணாமல் இருந்தால் சரிதான் அப்படின்னு சொல்ல. ஆமாக்கா, இவன் மனசு இப்படியே மாறாமல் இருந்தால் நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி சொல்லிக்கிறாங்க.
அந்த இடத்துக்கு சீனு வர்றாங்க. அப்போ சீனோட அப்பா கேட்குறாங்க, டேய் என்னடா ஒரு மாறு இருக்க, எதுவும் உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்ல, ஆமாம் நான் வந்துட்டு கொஞ்ச நேரம் அங்கிட்டு போய் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனு போய் இருக்கிறத பார்த்துட்டு மாயா வந்துட்டு அமைதியாக இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டு சாரு போகிறாங்க. என்ன சீனு உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, டேப்லெட் கொண்டு வருவா அப்படின்னு சொல்ல, உடம்பு சரியில்லைன்னு தான் சொன்னேன், டேப்லெட் வேணும்னு சொன்னேன்னா உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறேன். இதையும் வந்துட்டு மாயா பார்க்குறாங்க. அடுத்து கோவிலில் பொங்க வைக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது.